என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நான் என்ற நீ நாவல் பகுதி 24. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். சென்னை விமான நிலையத்தை எட்டிய வேதா ஒரு டாக்ஸி பிடித்து வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கும் போதுதான் சுபாஷிடம் இருந்து அவனுக்கு அழைப்பு. அழைப்பை ஏற்றவன், சொல்லுடா சுபாஷ் என்றான். டேய், ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடா. என்னடா? இன்னைக்கு சௌந்தர்யாவோட பிறந்த நாளா? இன்னைக்கு என்று யோசித்தவன், ஆமாடா, ஏன் என்னாச்சு? சௌந்தர்யா அம்மா சௌந்தர்யாவை பாக்குறதுக்காக சௌந்தர்யா வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க அந்த அசோக் இருந்திருக்கான். அவங்க வீட்டுக்குள்ளேயே வரவிடலையாம். வாசல்லையே நிக்க வச்சு ரொம்ப கேவலமா பேசி விரட்டி அடிச்சுட்டானாம். அது மட்டும் இல்ல, உன்னுடைய பொண்ணோட பிறந்த நாளை நான் ரொம்ப டிஃப்ரெண்டா கொண்டாட போறேன். என்னுடைய விவிஐபி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துடுவாங்க, பார்ட்டியும் ஆரம்பிச்சிடும். இதுல ஸ்பெஷல் என்னன்னா, பிறந்த நாள் கேர்ள் தான் என்னுடைய விவிஐபிகளுக்கு விருந்து. இப்படி ஒரு விருந்தை நான் கொடுத்தா பல கோடி பிசினஸ்ல என்னையும் அவங்க பார்ட்னரா சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காண்டா. பாவண்டா, அவங்க அழுதுட்டே எனக்கு போன் பண்ணி வேதா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி எப்படியாவது அவளை காப்பாத்துப்பான்னு சொன்னாங்க. அதுதான் நான் உனக்கு போன் பண்றேன். நான் என்னடா பண்ணட்டும்? அத்தை சௌந்தர்யாவை பாக்கலையா? சௌந்தர்யா வீட்டுக்குள்ளதான் இருக்காளாம், ஆனா அவளை ரூமுக்குள்ள பூட்டி வச்சிருக்கான்னு உன் அத்தை சொல்றாங்க. அப்படியா? சரி, நான் போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன். நீ போய் பாக்குறியா? எப்படிடா? நான் இப்ப சென்னையில தாண்டா இருக்கேன். சென்னையில இருக்கியா? சொல்லவே இல்ல. என்னடா திடீர்னு? சும்மாதான்டா, அப்பா அம்மா தங்கச்சிய பாக்கணும்னு தோணிச்சு, அதுதான் கிளம்பி வந்துட்டேன். ஓ அப்படியா? ஆமா, நீ அங்க போனா ஏதும் பிரச்சனை ஆயிடாதே? விவிஐபி ஃப்ரெண்ட்ஸ்னு அவன் சொல்லும் போது நம்ம போலீஸ உதவிக்கு கூட்டிட்டு போனா கூட அவங்க அந்த விவிஐபிஸுக்கு தான் சாதகமா நிப்பாங்களே தவிர நமக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க, நமக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. தெரியும். அதனால நானே இந்த விஷயத்த கையாள முடிவு பண்ணிட்டேன். சரிடா, பார்த்து பத்திரம். என் தேவை ஏதாவது இருந்தா போன் பண்ணு. நான் ஆபீஸ்ல இருக்கேன். நான் பெர்மிஷன் கேட்டுட்டு வந்துடுறேன். அதெல்லாம் தேவையில்லடா, நான் பாத்துக்கிறேன். ஓகேடா, சுபாஷ் கூற அழைப்பை துண்டித்தான் வேதா. இதே நேரம் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி உதவியை நாடி இருந்த ஆராத்யா லைவாக வேதா செய்யும் ஒவ்வொரு செயலையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாள். எதையும் வேதா அறியவில்லை. டாக்ஸி சௌந்தர்யா வீட்டு வாசலில் வந்து நின்றது. டாக்ஸி டிரைவரை காத்திருக்குமாறு கூறிவிட்டு சௌந்தர்யா வீட்டிற்குள் சென்ற வேதாவை பின்தொடர்ந்து அந்த ஸ்பை கேமரா ஒரு வண்ணத்து பூச்சியாக வந்து கொண்டிருந்தது. இதை எதையும் வேதா அறியவில்லை. வீட்டின் முன்வாசல் சாத்தப்பட்டிருப்பதை கண்டு பின்வாசலுக்கு வந்த வேதா அது திறந்திருப்பதை கண்டு உள்ளே வந்தான். அந்த வண்ணத்து பூச்சியும் அவனோடு உள்ளே நுழைந்தது. நடு ஹாலில் 15க்கும் மேற்பட்ட விவிஐபிகள் கூடி அமர்ந்திருக்கிறார்கள். அனைவருமே பெரும்புள்ளிகள் தான். சௌந்தர்யா கையில்லாத கால் முட்டி வரை நிற்கும் ஃப்ராக் ஒன்றை அணிந்து கேக்கின் முன்னால் நிற்கிறாள். சிரிக்க அவள் முயற்சிக்கிறாள், ஆனால் அவளால் முடியவில்லை. அவள் உடலோடு ஒட்டி கிடக்கும் அந்த ஃப்ராக் அவளது அழகை அப்பட்டமாக காட்டுகிறது. கூடியிருக்கும் அனைத்து விவிஐபிகளுக்கும் 50 வயதுக்கு மேல் இருக்கும். ஆனால் அவர்கள் விழிகளில் காமம் வழிகிறது. சௌந்தர்யாவின் அருகில் மிகவும் நெருக்கமாக நிற்கிறான் அசோக். கூடியிருக்கும் விவிஐபிகளை பார்த்த அசோக், ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இன்னைக்கு வரைக்கும் பார்க்காத ஒரு அழகான கேக் விற்ற நிகழ்ச்சி தான் இங்க நடக்க போகுது. இது என்னுடைய மனைவி சௌந்தர்யா. உங்க எல்லாருக்கும் தெரியும். பேருக்கு ஏத்த மாதிரியே அழகு இவகிட்ட கொட்டி கிடக்கு. உங்களை நான் தனித்தனியா என் வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வச்சிருக்கேன். அந்த விருந்த உங்களுக்கு பரிமாறினது என்னுடைய அன்பு மனைவி சௌந்தர்யா. அவ அழகுல மயங்குன உங்கள சில பேர் உங்க மனைவியையே எங்களுக்கு விருந்தாக்குனா எங்க பிசினஸ்ல பாதி ஷேர இனாமா உங்களுக்கு கொடுக்கறோம்னு சொல்லி இருந்தீங்க. உங்களுடைய அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நானும் ஓகேன்னு சொல்லி உங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கேன். அந்த வார்த்தைகளை கேட்டு சௌந்தர்யா விழிகளில் டன் டன்னாக அதிர்ச்சி. வேதா கூட ஆடிதான் போனான். அதிர்ச்சியோடும் கோபத்தோடும் அசோக்கை பார்த்த சௌந்தர்யா, அசோக், என்ன பேசிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள். இதுக்கே கோவப்பட்டா எப்படிமா? இதுக்கு நீ ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கும் தெரியும். ஆனா இங்க கூடி இருக்கிற இவங்களுக்கு ஒரு வினோதமான ஆசை. ஒரு பொண்ண கதற கதற கற்பழிக்கணுமா? அதை அப்படியே வீடியோவாக்கி அவங்க வாட்ஸ்அப்புக்கு வேற அனுப்ப சொல்லி இருக்காங்கம்மா. சும்மா எல்லாம் கிடையாது. அதுக்காக கோடி கோடியா கொட்டி கொடுப்பாங்க. சௌந்தர்யா, உன்னுடைய இந்த இளமையும் அழகும் இருக்கிற வரைக்கும் ராஜா ராணி மாதிரி ஜாம் ஜாம்னு வாழலாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்லம்மா, தொடர்ந்து வர்ற எல்லா நாளும் நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சா சாகிற வரைக்கும் ராணி மாதிரி வாழலாம். என்ன விபச்சாரின்னு நினைச்சியா? ஆமடி, நீ விபச்சாரியே தான். அப்புறம் என்ன, நீ பத்திரியா?
முதல்ல அந்த வேதா தான் உலகம், அவன் தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருந்த. அதுக்கப்புறமா என்ன பார்த்ததும், என்னுடைய பணத்தை பார்த்ததும் நீயும் உன் அம்மாவும் என்கிட்ட விழுந்துட்டீங்க, என் பின்னாலேயே வந்துட்டீங்க. அப்படிப்பட்ட நீ விபச்சாரி இல்லாம பத்தினியா? உன்கிட்ட பேசிட்டு இருந்தா நேரம் தான் போகும் என்று கூறியவன், ஃப்ரெண்ட்ஸ் நீங்க தயாரா இருங்க, என்னுடைய மனைவி இப்ப கேக் வெட்டிடுவாங்க, அதுவும் பிறந்த நாள் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவங்க கேக் வெட்ட போறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவங்க கேக்கு மேல கத்தி வைப்பாங்க, நான் அவங்க ட்ரெஸ் மேல கை வைப்பேன். அவங்க கேக்கு வெட்டுவாங்க, நான் அவங்க ட்ரெஸ்ஸ அப்படியே அவுத்து விட்டுடுவேன். பிறந்த நாள் ட்ரெஸ்ஸ போட்டுட்டு அவங்க கேக்க வெட்டுவாங்க, கேக் கூட சேர்த்து நீங்க என் மனைவியையும் ருசி பார்க்கலாம். அதற்கு மேல் வேதாவால் பொறுமை காக்க முடியவில்லை. ஆத்திரத்தின் உச்சத்தை தொட்ட சௌந்தர்யா முன்னால் இருக்கும் கேக்கை அப்படியே தூக்கி அசோக்கின் முகத்தில் ஒரு அப்பு அப்பினாள். அதன் பிறகு அவள் அங்கிருந்து ஓட முயல, தெரியும் டி நீ இப்படி ஏதாவது செய்வேன்னு எனக்கு தெரியும், முகத்தில் அப்பிய கேக்கை துளைத்தெறிந்தபடி கூறிய அசோக் பாய்ந்து வந்து அவளை எட்டி பிடித்து விவிஐபிகளின் இடையில் தள்ளினான். ஏதோ பலாப்பழத்தில் ஈ மொய்ப்பது போல் அனைவரும் சௌந்தர்யாவை சூழ்ந்து கொண்டு நீ நான் என்று போட்டி போட்டுக்கொண்டு அவளை கட்டி பிடிக்க முயல, ஒரு நிமிஷம் இருங்கப்பா என்று கூறியபடியே வேதா ஹாலுக்குள் வர, அவனை கண்டதும் அழுதபடியே ஓடி வந்து அவனை கட்டி கொண்டாள் சௌந்தர்யா. அவள் முதுகை தட்டி சமாதானம் செய்த வேதா, இதுக்கு மேலேயும் நீ இவன் கூட வாழ ஆசைப்படுறியா என்று கேட்டான். இல்ல வேதா, இவன் கூட வாழ எனக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்ல. இந்த கொஞ்ச நாள்ல எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு, செத்துடலாம் போல இருக்கு. நீ இப்படியெல்லாம் பேசினா எப்படி சௌந்தர்யா? நீ சாகரத்தை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா? சரி, முதல்ல இந்த விவிஐபிகளுடைய மண்டையில உரைக்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா நாம இங்க இருந்து கிளம்பிடலாம். எப்பா விவிஐபிகளா, இங்க நடக்கிற எல்லாத்தையும் என்னுடைய ரகசிய கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க தாராளமா வந்து சூப்பரா அந்த கேமராவுக்கு போஸ்ட் கொடுக்கலாம். நாளைக்கே உங்களுடைய அழகான இந்த முகரக்கட்டைங்க எல்லாம் டிவிலையும் நியூஸ் பேப்பர்லயும் அப்படியே பளிச்சுன்னு வந்துடும். அத பார்த்து உங்களுடைய மனைவி பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப பெருமைப்பட்டுப்பாங்க. வேதா கூறி முடிப்பதற்குள் அவன் முகத்தை மூடிக்கொண்டு துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஓட்டம் பிடித்தான். இப்போது அசோக் மட்டும் மிஞ்ச, உன்னை நான் என்னடா செய்யறது, நீ ஒரு செத்த பாம்பு என்று கூறியவன் சௌந்தர்யாவை பார்த்தான். சௌந்தர்யா, இவனால அதிகம் பாதிக்கப்பட்டது நீதான், இவனுக்கான தண்டனையை கொடுக்க வேண்டியதும் நீதான். இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போற சொல்லு? இல்ல வேதா, நான் செஞ்ச தப்புக்கு தான் இவன்கிட்ட மாட்டிக்கிட்டு சீரழிஞ்சேன், இவனை தண்டிக்க எனக்கு என்ன உரிமை இருக்கு? ஆனாலும் இவனை இப்படியே விடக்கூடாது. அப்படி விட்டுட்டா என்ன மாதிரி நிறைய பெண்கள் இவனால பாதிக்கப்படுவாங்க. அதனால இவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடலாம். போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பியா? அது எப்படி நீ உன்னால முடியும்? ஓ, இவன் சொன்னானே ஸ்பை கேமரா, அத வச்சா அந்த வீடியோவை கொண்டு போய் போலீஸ் கிட்ட கொடுத்து அவங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணா ஊமான மரியாதையும் சேர்ந்துதான் காத்துல பறக்கும். அந்த அறிவு கூடவா இந்த வேதாவுக்கு இருக்காது? வேதாவை பார்த்த சௌந்தர்யா, ஸ்பை கேமரா இருக்கு என்று கேட்டாள். அதெல்லாம் இல்ல, சும்மா பூச்சாண்டி காட்டினேன். நீ அதை நம்பிதான் இவனை போலீஸ்ல ஒப்படைக்கலான்னு சொன்னியா? இல்ல வேதா, இவன் இல்லீகலா கொஞ்சம் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அதுக்கான பக்கா எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு, அதை நம்ம போலீஸ் கிட்ட கொடுத்துடலாம், போலீஸ் இவனை பாத்துக்கும். அதை கேட்டு அசோக் ஆடி போனான். அது மட்டும் இல்ல வேதா, பவன் ஒருத்தன் கூட சேர்ந்து ஆராதியா வாழ்க்கையே நாசம் பண்ண இவன் முடிவு பண்ணிருக்கான். பாலான் ஒருத்தனை அதுக்காக துபாய் அனுப்பி இருக்காங்க. எனக்கு ஆராதியாவை நினைக்கும் போது ரொம்ப பயமா இருக்கு. இல்ல சௌந்தர்யா, நீ ஆராதியாவை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அந்த பாலாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்ல, அந்த பாலாவை விசாரிக்கும் போது அவனை தூண்டி விட்டது பவன்னு சொல்லி அவன் போலீஸ் கிட்ட சொல்லிட்டானாம். அந்த பவன் கூட இப்ப துபாயில தான் இருக்கான். போலீஸ் அந்த பவனையும் அவனுடைய மனைவியையும் அரெஸ்ட் பண்ணிட்டதா இப்பதான் கொஞ்சம் முன்னாடி எனக்கு தகவல் வந்தது. அப்பாடா, இப்பதான் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு போன் பண்ணி சொல்லிடுவேன்னு சொல்லி என்ன ரூமுக்குள்ளேயே அடைச்சு வச்சுட்டான். என் செல்போனையும் பறிச்சு வச்சுக்கிட்டான். நாம இங்க இருந்து போயிடலாம் வேதா. சரி போயிடலாம் வா. வேதா, உங்களுக்கு என் மேல கோபம் இல்லையே? கோபம் இருந்திருந்தா நான் உன்னை காப்பாத்த வந்திருக்க மாட்டேன் சௌந்தர்யா. அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து இவனுக்கு இன்னொரு தண்டனையை கொடுக்கலாமா? என்ன, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஆராதியா திருமண வாழ்க்கையை வெறுக்கிறதால ஏதோ அவங்க அப்பா தாத்தாவுக்காக அவங்களை ஏமாத்துறதுக்காக உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்டதா இவன் சொன்னான். கொஞ்ச நாள் தான் நீங்க கணவன் மனைவியா நடிப்பீங்களாம், அதுக்கப்புறமா பிரிஞ்சிடுவீங்களாம். இந்த விஷயம் எல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்? ஆராதியா உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பும் போது இவன் ரொம்ப தற்செயலா ஆராதியா ரூமுக்குள்ள போயிருக்கான். ஆராதியா பேசினதை இவன் கேட்டுட்டான். அப்படி இவனுக்கு இந்த விஷயம் தெரியும். இவன் என்கிட்ட சொன்னான். ஓ, அப்படியா விஷயம்? அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பிரிஞ்சிடுவீங்க. நீங்க ஆராதியா கிட்ட இருந்து பிரிஞ்சதும்
நீங்க என்ன கல்யாணம் செஞ்சுக்கங்க வேதா. நான் உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு உங்க மனைவியா இல்ல, உங்க காலுக்கு செருப்பா இருந்து காலத்துக்கு உழைப்பேன். நாம ஜோடியா போறத பத்தி இவன் பொறாமையில வயிறு எரிஞ்சு சாகணும். என்ன சொல்றீங்க வேதா? இந்த இடத்தில் சௌந்தர்யா ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்த வேதா நிச்சயமா என்றான். ஆத்திரமடைந்த அசோக், ஏய், ஏன் கூட படுத்துட்டு அவன் கூட வாழ ஆசைப்படுறதா சொல்ற? உனக்கு வெக்கமா இல்ல? நான் எதுக்குடா வெக்கப்படணும்? ஏதோ தெரியாம நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். உடம்பளவிலையும் மனசளவிலையும் நான் கலங்கப்பட்டவதான். ஆனா என்னுடைய வேதா அத பெருசா எடுத்துக்க மாட்டாரு. நம்பிக்கையோடு கூறியவள் வேதாவை பார்த்தாள். எஸ் என்றான் வேதா. அனைத்தையும் லைவாக பார்த்து கொண்டிருந்த ஆராத்யா உடைந்தே போனாள். அவள் விழிகளில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது. டிடெக்டிவ் ஏஜென்டை அழைத்து, போதும் சார், இதுக்கு மேல எதையும் பார்க்க நான் விரும்பல, உங்களுக்கான காசை நான் அனுப்பி வச்சிடுறேன் என்று கூறியவள் அழைப்பை துண்டித்து விட்டு காசை அனுப்பிவிட்டு தன் அப்பா தாத்தா முன்னால் வந்து நின்றாள். ஏனென்று தெரியவில்லை, இப்போது அப்பா தாத்தா முகத்தில் எந்த சோகமும் வேதனையும் இல்லை. அது அவளுக்கு வியப்பாக தான் இருக்கிறது. அப்பா முன்னால் வந்து நின்றவள், அப்பா, எனக்கு வாழ்க்கையை வெறுத்துடுச்சு. நான் இனிமே ஆபீஸ் எதையும் பாத்துக்க விரும்பல. நான் இந்தியா போறேன்ப்பா. நீலகிரியில ஒரு அழகான ஆசிரமம் இருக்கு. இனிமே நான் அங்க இருக்கதான் ஆசைப்படுறேன். என்னம்மா, என்ன ஆச்சு? திடீர்னு ஏன் இப்படி ஒரு முடிவு? எந்த அதிர்ச்சியும் இல்லாமல் அப்பா சர்வ சாதாரணமாக கேட்டார். அவள் நடந்ததை கூற, ஓ அப்படியா, அப்ப சரிம்மா, நீ ஆசிரமம் போக விரும்புனா தாராளமா போலாம், நாங்க எதிர்க்க போறதில்ல. உடனே அப்பா சரி என்றது அவளை வியப்பில் ஆழ்த்தியது. நீ கிளம்புமா, நாங்களும் உன் கூட வரோம். உன்னை அங்க விட்டுட்டு ஒரு வாரம் நாங்களும் அங்க தங்கிட்டு திரும்பி இங்க துபாய்க்கு வரோம். எங்களுக்கும் மன அமைதி தேவைப்படுது என்று தாத்தாவும் கூற அவளுக்கு இன்னும் வியப்பு. மறுநாளை மூவரும் இந்தியா புறப்பட்டு விட்டனர். ஆசிரமத்தில் வந்து தங்கிய போது மூவருக்கும் என்னவென்று சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம். துறவியாக விரும்புவோர் இங்கேயே தங்கிக் கொள்ளலாம், மற்றவர்கள் வந்து செல்லலாம். ஆராத்யாவும் அப்பா தாத்தாவும் ஆசிரமம் வந்து ஒரு வாரமாகிவிட்டது. இந்த ரம்யமான அழகான சூழல் அவர்கள் மனதிற்கு இதமாக தான் இருக்கிறது. என்னதான் மனதிற்கு இதமாக இருந்தாலும் வேதா நினைவுகள் அவ்வப்போது வந்து ஆராத்யாவை அலட்டவே செய்தது. அதை தன் மன வலிமையால் அவள் கட்டுப்படுத்தினாலும் அதையும் தாண்டி அவனது நினைவுகள் வந்து அவளை வேட்டையாடவே செய்தது. அழகான அந்த ரம்யமான சூழலை ரசித்தபடியே கால் போன போக்கில் நடந்து கொண்டிருந்தாள் ஆராத்யா. நாளை அப்பா தாத்தா இருவரும் விடை பெறுகிறார்கள். அதனாலேயே ஆசிரம குருவை பார்த்து பேசுவதற்காக அவர்கள் அங்கு சென்றிருக்கிறார்கள். இந்த ஆசிரமம் முழுவதும் குடிசைகள் தான். எந்த கோடீஸ்வரன் வந்தாலும் அந்த குடிசையில் தான் தங்க வேண்டும். ஒரு கட்டிலோ இருக்கையோ கூட அந்த குடிசையில் இருக்காது. ஒரு பாய், ஒரு தலையணை, மண்பானையில் குடிநீர், 3 வேளையும் சைவ உணவு. விரும்பும் நேரம் இறைவனை வழிபடலாம். மற்ற நேரங்களில் விருப்பப்பட்டால் தோட்ட வேலை, சமையல் வேலை என்று விரும்பிய வேலையை விரும்பிய நேரம் வரை செய்யலாம். யாருக்கும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் யாரும் யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்க கூடாது. அதை மட்டும்தான் இங்கு கண்டிப்பாக கூறுகிறார்கள். இப்போது ஆராத்யாவின் மனம் முழுவதும் வேதா, சௌந்தர்யா இருவரும் தான் நிறைந்திருக்கிறார்கள். வேதா சௌந்தர்யாவை மணக்க வேண்டும் என்றால் சட்டப்படி மனைவியான தன்னை விவாகரத்து செய்ய வேண்டும். அதற்கு அவளது அனுமதி வேண்டும், அவளது கையெழுத்து வேண்டும். அந்த கையெழுத்துக்காக தன்னை தேடி வருவானா? இல்லை, அந்த கையெழுத்து கூட தனக்கு தேவையில்லை என்று சௌந்தர்யாவை மணந்து கொண்டு அவளோடு வாழ ஆரம்பித்து விட்டானா? இந்த எண்ணம் அவள் மனதை வதைக்க நீண்ட தூரம் கால் போன போக்கில் நடந்து வந்து விட்டவள் திரும்பி தன் குடிசையை நோக்கி செல்லலாம் என்று திருப்பும் போது அதோ அவள் பின்னால் அழகான வசீகர புன்னகையோடு நிற்கிறான் வேதா. அவனை கண்டதும் அனைத்தையும் மறந்தவள் ஓடி வந்து அவனை கட்டி கொண்டாள். அவன் மார்பில் முகம் புதைத்தவள், நீங்க இல்லாம என்னால வாழ்ந்திட முடியும் உங்க நினைவுகளோட. என்னை விட்டு பிரிய என்னுடைய சைனுக்காக வந்திருக்கீங்களா? கேட்கும் போதே அவள் குரல் உடைந்து கண்ணீர் மளமளவென்று கொட்டியது. அது அவன் மார்பை நனைக்க, இவன் இப்போது சௌந்தர்யாவின் சொந்தம் அல்லவா என்ற எண்ணம் ஆராத்யா மனதை சுட அவனிடமிருந்து விலக அவள் நினைத்த அந்த நொடி அவன் கரம் அவளை சுற்றி வளைத்தது. என்ன நீ புரிஞ்சுகிட்டது அவ்வளவுதான் ஆராத்யா. நான் தான் நீ, நீதான் நான். அப்படிதான் நான் இப்பவும் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நான் உன்னை பிரிஞ்சு போயிட்டேன்னு நீ நினைச்சிட்டு இருக்க, அப்படிதானே? உன்னை என்னால எப்படி ஆராத்யா பிரிய முடியும் என்று கேட்டவன் அவள் உச்சந்தலையில் முத்தமிட்டான். அந்த முத்தம் அவள் உடல் முழுவதும் பரவி அவளை சிலிர்க்க வைத்தது. வியப்போடு அவனை தலை உயர்த்தி பார்த்தாள் ஆராத்யா. ஆராத்யா, இந்த ஆசிரமம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா என்ன, என்னுடைய காதல உன் மேல பொழிய இந்த சூழல் தலையா இருக்கு. நாம வீட்டுக்கு போயிடலாமா?
அவன் கேட்க புரியாமல் அவனை பார்த்தவள், அப்ப சௌந்தர்யா? கேள்விப்பட்டேன். எல்லாத்தையும் லைவா பாத்துட்டு இருந்தியாமே. ஆனா முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்காம பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டியே, என்ன சொல்றீங்க? ஆராத்யா சௌந்தர்யா அசோக்கு கடுப்பேத்ததான் அவன் முன்னாடி என்கிட்ட நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னான். நானும் அவ அந்த இடத்துல ஜெயிக்கணுமேனு ஓகேன்னு சொன்னேன். அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்ததும், உங்க கூட வாழற தகுதி எனக்கு கிடையாது, நீங்க ஆராத்யா மனச மாத்தி ஆராத்யா கூடவே வாழற வழிய பாருங்க, எனக்கு திருமண வாழ்க்கையே வெறுத்து போச்சு, நான் கடைசி வரைக்கும் அம்மா கூட அம்மாவை பார்த்துட்டு இருந்துக்கிறேன் அப்படின்னு சௌந்தர்யா சொன்னா. சௌந்தர்யா, இந்த வெறுப்பெல்லாம் கொஞ்ச நாளைக்குதான். உனக்கு பிடிச்ச உன்னை புரிஞ்சுக்கிற ஒருத்தரை நீ சந்திக்கும் போது உன் வாழ்க்கை மாறும், அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி அத்தை இருக்கிற இடத்துல அவளை கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு வீட்டுக்கு போனேன். ஆண்டி அங்களும் எதுவும் கேட்கலையா? கேட்டாங்க, உங்களை எல்லாம் பாக்கணும்னு தோணிச்சு, அதுதான் ஓடோடி வந்தேன் அப்படின்னு சொன்னேன். நம்பிட்டாங்களா? நம்பாம வேற என்ன பண்ணுவாங்க? இப்ப என்ன நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது நான் எப்படி இங்க வந்தேன்னு சொல்லி கேட்க மாட்டாங்களா? என்ன பிரிஞ்சிருக்க பிடிக்காம நீயும் ஓடி வந்துட்டேன்னு சொல்ல போறேன், அது நம்பிடுவாங்களா? கண்டிப்பா நம்புவாங்க. இதற்கிடையில் அப்பா தாத்தா இருவரும் அங்கு வந்து விட்டனர். ஆராத்யா, வேதா எங்களுக்கு போன் பண்ணி, கொஞ்ச நாள் நான் ஆராத்யாவை விட்டு பிரிஞ்சிருக்க ஆசைப்படுறேன், அவளுக்கு முன்கோபம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதை அவ மாத்திக்கிட்டே ஆகணும், அது மட்டும் இல்ல எல்லாரையும் கண்மூடித்தனமா நம்புறா, அதையும் தாண்டி அவ என்ன காயப்படுத்தி இருக்கா, அதுக்கு அவளுக்கு ஒரு சின்ன தண்டனையை கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், ஒரு மாசம் நான் அவளை விட்டு பிரிஞ்சிருக்க போறேன், அதுக்கப்புறமா நான் அவகிட்ட வந்துடுவேன், நான் நிரந்தரமா அவளை விட்டு பிரிஞ்சு போகல அப்படின்னு சொன்னாரு. அப்பா கூறியதை கேட்டு, ஓ 3 பேரும் சேர்ந்துதான் எனக்கு வேடிக்கை காட்டினீங்களா? இல்ல ஆராத்யா, நீ உன்னுடைய முன்கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டே ஆகணும், அதனால ஏன் மனசு காயப்படுது, அதே மாதிரி எத்தனை பேர் மனசு காயப்படும், அதே மாதிரி கண்மூடித்தனமா எல்லாரையும் நம்புறது, அதையும் நீ விட்டுதான் ஆகணும், அதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்தேன். சரி மாமா, நம்ம கிளம்பலாமா? இங்க பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல 3 ரூம் புக் பண்ணிருக்கேன், வேதா கூற. ஓகேப்பா, இனி நமக்கு இங்க என்ன வேலை, கிளம்பலாம் அப்பாவும் கூறினார். ஹோட்டலை அடைந்ததும், வேதா நாங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறோம், நீங்களும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறமா நம்ம இங்க இருந்து சென்னை போய் உங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் பார்த்துட்டு துபாய் கிளம்பலாம் ஆராத்யா அப்பா கூற. அப்பா தாத்தா இருவருக்கும் ரூம் கீயை கொடுத்து விட்டு ஆராத்யாவோடு தங்கள் அறைக்கு வந்தான். அறைக்குள் நுழையும் போது படுக்கையின் அருகில் இருக்கும் டீப்போ மீது இருக்கும் அந்த அழகான கேக்கை கண்ட ஆராத்யா, இதென்ன கேக்கு, இன்னைக்கு யாருடைய பிறந்த நாள் என்று கேட்டாள். உன்னுடைய பிறந்த நாள் தான். என்னோட பிறந்த நாளா? அது இன்னைக்கு இல்லையே என்று கூறியவள் அந்த கேக்கின் அருகில் வந்து பார்த்தாள். ஹாப்பி பர்த்டே டு யூ மை டியர் வைஃப் ஆராத்யா. நான் தான் சொன்னேனே, இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் இல்ல, உன்னுடைய பிறந்த நாள் இல்ல, ஆனா என் மனைவி திரும்பவும் என் மனைவியா பிறந்த நாள், அத கண்டிப்பா கொண்டாடணும் இல்லையா? சரி சரி, சீக்கிரமா பர்த்டே ட்ரெஸ் போட்டுட்டு கேக்க விட்டு. பர்த்டே ட்ரெஸ்ஸா? அது கூட எடுத்து வச்சிருக்கீங்களா? அதையே நான் எடுத்து வைக்கணும், அப்புறம் எப்படி பர்த்டே ட்ரெஸ்ஸ போட்டுட்டு கேக்கு வெட்டுறதா? இது நல்ல கேள்வி. நான் பாட்டுக்கு சிவனேன்னு தான் இருந்தேன். உன்னை விட்டு பிரிஞ்சு போகும்போது ஒரு மாசம் உன்கிட்ட இருந்து பிரிஞ்சே இருக்கணும்னு நினைச்சிட்டு தான் போனேன். ஆனா உன்னுடைய அண்ணன் அசோக் இருக்கான்ல, அவன் தான் என்ன உசுப்பேத்தி விட்டுட்டான். ஒரு வாரம் கூட என்னால உன்னை பிரிஞ்சு தாக்கு பிடிக்க முடியல. ஓடி வந்து உன் காலடியிலேயே விழுந்துட்டேன். என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. மை டியர் மனைவி, நீங்க தான் எல்லாத்தையும் லைவா பாத்துட்டு இருந்தீங்களே. அசோக் சௌந்தர்யா கிட்ட சொன்னதை நீ கேட்கலையா? பிறந்த நாள் ட்ரெஸ் போட்டுட்டு கேக் வெட்ட சொன்னது. அவள் முகம் சட்டென்று வெட்கத்தில் சிவந்து போனது. ஓ, அந்த பிறந்த நாள் ட்ரெஸ்ஸா? அப்படின்னா பிளான் பண்ணி தான் கேக்க வாங்கி வச்சிருக்கீங்க. எஸ் எஸ், சீக்கிரமா பர்த்டே ட்ரெஸ் போட்டுட்டு கேக் வெட்டு பிளீஸ். அதையெல்லாம் போட்டுட்டு சௌந்தர்யா மட்டும் இல்ல, நானும் கேக் வெட்ட மாட்டேன். ஆராத்யா அசோக் சொன்னது வேற, நான் சொல்றது ஏன் முன்னாடி பர்த்டே ட்ரெஸ் போட்டுட்டு கேக் வெட்டுன்னு. இங்கதான் யாரும் இல்லையே, நம்ம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம். அதுக்காக அப்படியெல்லாம் கேக் வெட்ட முடியாது. முடியாதா? முடியாது என்று கூறியவள் அவனிடமிருந்து தள்ளி செல்ல, எட்டி அவளை பிடித்தவன் அவளை கட்டி அணைத்து படுக்கையில் வீழ்ந்தான். ஆவேசமாக முத்தங்களை அவள் மேனியில் பொழிந்து அவள் மீது படர்ந்தேறும் போது அவள் அழகை மறைக்கும் ஆடையை களையும் பொறுமையை இழந்து அதை கிழித்தெறிந்து அவள் அழகை ரசித்து அதை ஆவேசமாய் புசித்தான். இடையிடையே அவள் செவியில் இதழ் பதித்து கேக்கு விட்டு பிளீஸ் என்று கெஞ்சினான். பர்த்டே ட்ரெஸ்லனா கண்டிப்பா முடியாது என்று அவளும் மறுக்க, ஒரு தருணத்தில்
கடைசியா கேக்குறேன், கேக்கு வெட்ட போறியா இல்லையா? கண்டிப்பா முடியாது என்று அவள் கூற, அப்படியா என்று கூறியவன் கேக்கை அப்படியே வாரி அவள் மேனியில் பூசினான். வேதா, என்ன பண்றீங்க? அவள் கேட்டு முடிக்கும் முன் அவள் மேனியில் பூசிய கேக்கை அவன் நாவால் அவள் உடலோடு சேர்த்து புசித்தான். அவள் நா தொண்டைக்குழியில் ஒட்டி கொண்டு அசைய மறுத்தது. உடல் முழுவதும் பூசிய கேக்கை அவள் மேனியோடு சேர்த்து அவன் ருசி பார்க்க சொக்கி போனவள் மூர்ச்சையாகி போனாள். இன்று இப்போது மீண்டும் ஒன்றாகிய வேதா ஆராத்யாவை இனி யாரால் பிரிக்க முடியும்? நான் என்ற நீ நாவல் நிறைவடைந்தது. நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.